நீங்கள் வந்து கோல்டு சார்ட் வந்து அனலைஸ் பண்ணுவோங்க. நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 60,000 நோக்கி மூவ் ஆக போகுது. ஸோ கோல்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி ரேட் படி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து 8 கிராம் வந்து 49,200 ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி நீங்கள் காயினாக வாங்கினா மட்டும்தான். இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனாவோ ஒரு ரிங்காவோ வாங்கினீங்கன்னா இது வந்து சேதாரம் செய்கூலின்னு ஆட் பண்ணி இப்போவே 56,000 கிட்டத்தட்ட வந்துடும். ஸோ ஆனால் இந்த காயின் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 60,000 வந்துடும். ஏன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா XAU to USD ஒனிடா சார்ட்டு. இது வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் சார்ட்டு, கோல்டோட ட்ரேடிங் சார்ட்டு. இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் என்ன தான் கோல்டு ஏறினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்தியன் மார்க்கெட்லேயும் கோல்டு ஏறுங்க. ஆனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இறங்குச்சுன்னா ஆனால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் கோல்டு இறங்காதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி வச்சுருக்காங்க அந்த கோல்டு வியாபாரிங்க இருக்காங்களாங்க அவங்களுக்குள்ள. ஸோ அது ஒரு ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து விலை இறங்குச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அக்யூமுலேஷன் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபிசிக்கல் கோல்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அதனால தான் நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன தான் கோல்டு இறங்குச்சுனாலும் நம்ம மார்க்கெட்டில் ஒரு 500 1000 அந்த மாதிரி தான் இறங்கும். ஆனால் ஏறிச்சுன்னா வந்து 2000 3000 ஒரே டைமில் ஏறும். ஸோ அதுதாங்க. ஸோ இத்தனை நாளாக வந்து 46,000 டு அந்த 40,000 சம்திங் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ சடனாக 50,000 பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் அது 60,000 நோக்கி வருங்க. நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் என்னென்ன அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு டைமுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 வந்துருக்குங்க. இந்த 75ங்கிறது ஒரு நியூ ஹை வந்து வச்சுருக்குங்க 2075ங்கிறது. ஸோ இந்த ஒரு நியூ ஹை வச்சுட்டுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கானுங்க. இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வரைக்குமே அவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது வரைக்கும் வாங்கினது இங்கே பூரா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக அக்யூமுலேஷனுக்கு வந்து அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இந்த இடத்துல இருக்கும்போது கூட சொன்னேங்க கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 8 கிராம் வந்து ஒரு பவுன் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 நோக்கி போக போகுது. ஸோ நீங்கள் சேதாரம் செய்கூலியெல்லாம் சேர்த்துனீங்கன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 65,000 66,000 கிட்டத்தட்ட வந்துடும் ஒரு பவுன் வாங்குறதா இருந்தால். ஃபிசிக்கலாக கோல்டு யாரெல்லாம் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. நான் எல்லாத்திட்டையுமே சஜஷன் பண்ணேன். ஸோ அதே மாதிரிங்க கோல்டு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஹை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்குங்க. ஸோ நியூ ஹை வந்து இந்த இதில் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு ஃபேக் ஹை மாதிரிங்க. ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து ஹண்ட் பண்ணுறது எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸோ கோல்டு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு $3,000 நோக்கி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ என்ட்ரி ஆகிருப்பாங்க. ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் மாதிரி கொடுத்துருக்கான் பாருங்க. கொடுத்துட்டு ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விடலை. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கின அக்யூமுலேஷன் பத்தாமல் இந்த லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூமுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருக்கான். இந்த லெவல்லையும் ஒரு அக்யூமுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேபி எத்தனை வாரங்க 11 வாரத்துக்கு கிட்டத்தட்ட அக்யூமுலேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவன் என்னன்னா இங்கே பண்ண அக்யூமுலேஷன் பத்தாதனால அவன் இங்கேயும் பண்ணியிருக்கான். இதெல்லாமே அவங்க ரேஞ்சு ஃபிக்ஸ் பண்ணி தாங்க பண்ணுவாங்க. ஸோ இங்கே பண்ணுற அக்யூமுலேஷனை விடங்க இந்த இடத்துல பண்ணுற அக்யூமுலேஷன் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்குங்க. ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே வாங்கினீங்க வந்தால் விற்றா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெவல் வரைக்குமே இருப்பாங்க. ஸோ இந்த லெவல் வந்தால் வெளியே கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ ஆனால் இதுதாங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸோட மைண்ட் செட்டு. ஸோ இதை வந்து ஹண்ட் பண்ணி அவன் கொண்டு போகிறது. ஸோ இனி வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னாங்க இதோட ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350 தாங்க இருக்கும். 350ங்க. அது இன்னொரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த ஒரு இதில் நம்ம ஃபிபினாக்கி இந்த ஹை டு லோ வரைஞ்சோம்னா இவனும் அங்கே தான் காமிக்கிறான். இந்த ஒரு 330 to 350 இந்த ரேஞ்சு தாங்க காமிக்கிறான். ஸோ இவன் திரும்ப இந்த லெவலுக்கு வந்துட்டுங்க. ஸோ திரும்ப என்ன பண்ணுவான்னா இந்த லெவல் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வருவாங்க. இந்த ஒரு 150 to இந்த ஒரு 75ங்க இந்த லெவலில் வந்து மறுபடியும் திரும்ப பார்க்கும் மார்க்கெட்டு. அப்படி இந்த இடத்துல திரும்புகிறப்ப நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்ட்ரியாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு திரும்பி போகிறப்ப மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவாக இருக்குங்க. ஸோ அக்ரெசிவான ஒரு மூவாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அப்புறம் அந்த 500க்கு அப்புறம் $3,000 நோக்கி போயிருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்காங்க. 3,800 கிட்டத்தட்ட காமிக்குதுங்க. ஆனால் அவன் வந்து ரவுண்ட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ண தான் பார்ப்பான் கோல்டை பொறுத்த வரைக்கும். அப்படிங்கிறப்ப $3,000 நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணுன்னாங்க ஆக்டோ எஃப்எக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு புரோக்கர் வந்து இருக்கிறாப்பிங்க. எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. எனக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு ப்ரொமோஷனோ இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் பண்ணிகிட்டு இருக்கிறத நான் அப்படியே சொல்கிறேன்.
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து லீகல் கிடையாதுங்க. ஆக்சுவலாக ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து இந்தியாவில் லீகல் கிடையாது. ஆனால் அவங்க வந்து ட்ரஸ்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. விட்ரா கேட்டால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து விட்ரா கொடுத்துட்றாங்க. அவங்களதில் வேணால் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதா கீழே நான் அந்த ஆக்டோஃபெக்ஸோட டைரக்ட் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்றும் சிம்பிள் ப்ராசஸ் தாங்க. ஜஸ்ட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. பேன் கார்டு இந்த மாதிரி ஆதார் கார்டெலாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி, உங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அது நீங்கள் எந்த பேங்க்லேருந்து அமௌண்ட் போகிறீங்களோ அதே பேங்க்கு அவங்க விட்ரா கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் கேட்பான். ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் கேட்டானா நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி அப்லோட் பண்ணிங்கனாவே போதுங்க. இதுக்கு வந்து நீங்கள் டேக்ஸில் எதுவுமே பேமெண்ட் பண்ணுற மாதிரி வராது. நீங்கள் என்ன இதில் ட்ரேட் பண்ணிங்களோ அதுக்குரிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேரெக்டாக உங்கள் பேங்க் வந்துடுங்க. அந்த மாதிரி தான் இதில் இது அப்படி தாங்க. இந்த லெவல் வர்றப்ப நீங்கள் வந்து திரும்ப பை பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு மூவுக்கு கொண்டு போய் விடுங்க. ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து 50,000 கீழே வரவே வராதுங்க. எக்காரணத்தை கொண்டு இனிமேல் இந்தியன் மார்க்கெட்டில் 50,000 கீழே வராது. இப்போவே 49,200 வந்துருச்சு. ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த லெவல் வந்து தான் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ஸோ இதுக்கு ஈக்குவலாக ஈரோ கூட வந்து பார்த்தீங்கன்னாங்க நல்ல ஒரு பிரேக் அவுட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்க. ரொம்ப வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரோவும் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தான் வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இனி இது வந்து பிரேக் ஆகுங்க. பிரேக் ஆனால் திரும்ப அதோட ஆல் டைம் ஹை தான் இந்த லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க இந்த லெவல். ஸோ இதுக்கப்புறம் அந்த ஆல் டைம் ஹை தான் பிரேக் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க இதில் நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இந்த மாதிரி பண்ணுறதுனாங்க நீங்கள் இது மட்டும் இல்லைங்க. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் அதில் போனீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் இந்த இதெல்லாம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நாஸ்டாக் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுவுமால் அமேசான் டெஸ்லா எதுவுமால் நீங்கள் எதுவும் பண்ணிக்கலாம். அதில் இந்த இண்டெக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சேஃபுங்க. நீங்கள் இது பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் பண்ணலாம், US30 பண்ணலாம், எதுவுமால் நீங்கள் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இது கொடுத்துருக்கான். இந்த ஆக்டோஃபெக்ஸில் போனீங்கன்னா அது வந்து இந்த அமேசான், டெஸ்லா, கூகுள், ஆல்ஃபபெட் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்டாக், ஏன்னா ஸ்டாக்கை பண்ணுறதோட என்றைக்குமே இண்டெக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஸோ ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேனிப்புலேஷன் அதிகமாக நடக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் கொஞ்சம் கம்மியாக நடக்குங்க. ரொம்ப அதெல்லாம் ஸ்டாக் அளவுக்கு நடக்காது, இதுலேயும் நடக்கும். ஆனால் இப்போ இந்த கோல்டில் நடக்கலைங்களா, இப்போ இந்த கோல்டில் வந்து அந்த ஃபேக் என்ட்ரி கொடுத்தானுலங்க, அந்த மாதிரி ஆனால் சின்னதாக திரும்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரெண்டோட கண்டினியூஷன் வந்து திரும்ப கொண்டு வந்துடுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னாங்க இந்த ஒரு ஃபால்ஸ் பிரேக்கர் கொடுத்து திரும்ப அந்த கண்டினியூட்டி கொண்டு வந்துட்டான். ஸோ இதுதாங்க இந்த ஆக்டோஃபெக்ஸோட இது. ஸோ இதில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இது வந்து MT5 அவனே ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறான். இந்த பிளாட்ஃபார்மில் போனீங்கன்னா நீங்கள் எல்லாமே கரன்சி கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற யூரோப்பியன் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் கூட பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், மைக்ரோசாஃப்ட், டெஸ்லா, ஆப்பிள், கூகுள், இது வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்குங்க. அந்த மாதிரிங்க மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா பண்ணிக்கலாம். நிறையா இருக்குது இதில் நீங்கள் இதில் கிளிக் பண்ணி போனீங்கன்னாவே என்னென்ன வருதுன்னு வந்துடுங்க. ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.